friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா உங்க மொபைல்ல நீங்க delete பண்ண கால் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எப்படி திரும்ப எடுக்கிறது அப்படினு பார்க்க போறோம். பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க கால் ஹிஸ்டரி delete பண்ணிருந்தா கூட அது ஈஸியாவே ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்க உங்க மொபைல்ல கால் பேசி அது வேணான்னு delete பண்ணிருந்தாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பேசிட்டு அதை delete பண்ணிருந்தாலும் சரி, அதை திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பேசிருந்தாலும் அதை டைமிங்ஸோட ரெக்கவர் பண்ணலாம். இதை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கறத அழுத்திட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப் லிங்க் நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கீழே கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இது 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் கால் ஹிஸ்டரி ரெக்கவர் பண்ணி வேறு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. செகண்டாக இருக்கிறது ரெக்கவர் பண்ணி உங்கள் மொபைலில் பார்க்குற மாதிரி. நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட்டுட்டு செகண்டாக இருக்கிற பிடிஎஃப் பேக்கப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜென்ரல் கால் லாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டிலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இருக்கிற கால் ஹிஸ்ட்ரி கூட வந்துடும். கால் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்எம்எஸ் உங்கள் காண்டாக்ட்ஸ் ஏதாவது ரெக்கவர் பண்ணணுன்னாலும் இதை கொடுத்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கால் லாக் டீட்டெயில்ஸ் கொடுத்தா எல்லா கால்ஸுமே பார்க்கலாம். அது இல்லாமல் சம் பர்டிகுலராக வந்த மிஸ்ட் கால் ரிசீவ்ட் கால் மட்டும் பார்க்கணுன்னா கீழே இருக்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கால் லாக் டீட்டெயில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த டேட் செலக்ட் பண்ணணும்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் கால் ஹிஸ்ட்ரி வேணுமோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் மொபைல் லோட் ஆகிட்டு இருக்கிற கால் ஹிஸ்ட்ரி டிலீட் ஆன கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் நம்பர் எந்த டேட்டில் கால் பேசியிருக்காங்க, எந்த டைம் எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, அது இன்கமிங் காலா இல்லை அவுட் கோயிங் காலா அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் டைம் டேட் முதல் கொண்டு எல்லாமே காட்டியிருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க கால் ஹிஸ்ட்ரி தெரியாமல் டிலீட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்எம்எஸ் கான்டாக்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கால் ஹிஸ்ட்ரி மட்டும் ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க நம்பர் கொடுத்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. வேற ஏதாவது டெக் வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.